வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட்டு 2 வீடியோஸ் நான் பார்த்துருக்கோம். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டால், அதில் ஒரு இன்வெர்ட்டர் 12 வோல்ட் டிசி இன்புட் கொடுத்து 230 வோல்ட் ஏசி அவுட்புட் எடுக்கலாம். அதான் இன்வெர்ட்டர். கன்வெர்ட்டர் அப்படின்னா டிசி கொடுத்து டிசி எடுக்கலாம். பேசிக் ரெண்டும் ஒன்று தான், நம்ம அப்ளிகேஷன் மட்டும்தான் கொஞ்சம் மாறும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதான் லாஸ்ட்டு காமிச்ச உங்களுக்கு இந்த யூனிட். இது ரெடிமேடாக இருக்குது, வேணால் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதனுடைய காஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 390 வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒயர் கொடுத்துருக்கோம், பிளாக் ரெட்டு கொடுத்துருக்கு. இது பேட்டரியில் கொடுக்கணும். நடுவில் ஒரு ஃபீஸ் ஹோல்டர் இருக்குது, 3 amp to 4 amps ஒரு ஃபீஸ் ஹோல்டர். தென் இந்த சர்க்கியூட் போர்டு. இந்த சர்க்கியூட் போர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறோம். இதில் அவுட்புட்டில் 2 சாக்கெட் இருக்குது. இந்த சாக்கெட் 2 இருக்குது இல்லையா? இதில் வந்து 2 அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒன்று மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு லைட் லோடு கொடுத்துக்கலாம். சரி, இந்த இன்வெர்ட்டர் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு வாட்ஸ் அடுத்தது எவ்வளோ வாட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 55 வாட்ஸ் இருக்கும், இல்லைனா 110 வாட்ஸு, இல்லைனா 200 வாட்ஸ், இல்லைனா 500 வாட்ஸ், இப்படி இருக்குது. எல்லா போர்டுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன் அல்லது நியூ கமர்ஸ் அல்லது ஃபீல்டுக்குள்ளே இப்போ தான் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த யூனிட் தேவைப்படும் ஏதோ ஒரு விதத்தில். ஒன்று, நாம் சர்வீஸ் பண்ணும் பொழுது பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம ஒரு சர்க்கியூட் போர்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்கோ பார்க்கவோ படிக்கவோ ஒரு யூனிட் நமக்கு தேவை. அது லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஒரு வியூ கிளாஸ் இருக்கும். ஆக்சுவலாக பாருங்கள், இதுதான் வியூ கிளாஸ். இந்த மாதிரி ஒரு வியூ கிளாஸ் இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, இந்த மாதிரி பல்ப் இருக்கு இல்லையா, காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி எல்இடி பல்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்வெர்ட்டர் எவ்வளோ வாட்ஸ் பவரோ அதில் 70 அல்லது 75% மட்டும்தான் நாம் லோடு கொடுக்கணும். அதனுடைய முழு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடாது. இப்போது இதுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டரி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 12 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்டரியிலேருந்து கொடுக்கலாம். நம்மகிட்ட என்ன பேட்டரி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்மகிட்ட 2 வீலர் 4 வீலர் வரக்கூடிய பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். 10 ஆம்பியர் இருந்தால் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த ஆம்பியர் குறைஞ்சதுன்னா லோடோட அவுட்புட்டு கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஏசி டு டிசி அப்படின்னா ரெக்டிஃபயர், டிசி டு ஏசினா அதுக்கு பேர் இன்வெர்ட்டர், அதே டிசி டு டிசினா கன்வெர்ட்டர். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன பெருசாக வித்தியாசம் ரெண்டுக்கும், இது கன்வெர்ட்டர் தானே அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நத்திங். நம்ம சர்க்கியூட்டு பார்த்தா புரிஞ்சுக்கலாம் கன்வெர்ட்டருக்கும் இன்வெர்ட்டருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இந்த யூனிட் மூலியம் லாஸ்ட் கிளாஸில் டெமோ பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் லோடெலாம் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த போர்டு இருக்குது, என்ன ஐசி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா அது தெரிஞ்சிட்டா தான் ஃபியூச்சரில் நம்ம இந்த யூனிட் வாங்கினா கூட நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். லாஸ்ட் கிளாஸில் லோடு கொடுக்க சொல்லியிருக்கோம். சால்ட்ரிங் அயன் அப்படின்னு யூஸ் பண்ணால் பாருங்கள், இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அயன் இருக்குது இல்லையா, இந்த அயன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு அயன் எதுவும் யூஸ் பண்ணிட வேண்டாம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 25 வாட்ஸ் அயன் இருந்தாலும் சரி, 10 வாட்ஸ் அயன் பழசு இருந்தாலும் சரி, இந்த யூனிட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அது கரண்ட் அதிகமாக எடுக்கும். ஏன்னா இந்த யூனிட்டில் ஒரு பவர் சப்ளை, இது ஏசிலையும் ஒர்க் பண்ணணும், டிசிலையும் ஒர்க் பண்ணணும். இந்த அயன் உள்ள ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஒரு எமர்ஜென்சி யூஸுக்கு மட்டும்தான் அயன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம லோடு வந்து எல்இடி லோடு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி குண்டு பல்புலாம் யூஸ் பண்ணிட வேண்டாம். அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பல்பு மட்டும் யூஸ் பண்ணலாம், இப் நெசசரினா மட்டும். அதே மாதிரி ஃபேன் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? சரி, இப்போ ஓரளவுக்கு டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இந்த யூனிட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏசி டிசி உள்ளே கொடுத்துட்டோம்னா இந்த சாக்கெட் வழியே ஏசி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஏசி அவுட்புட் எடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் லோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போர்டை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்ட் மேக் பண்ணி பார்க்குறது. ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ணால் தான் அதில் என்ன ட்ரபுள் வரும்னு தெரியும். ட்ரபுள் வரும்பொழுது உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பேர்ஸ் வாங்குறதோ சர்க்கியூட்டை தருவிக்கிறதோ அதில் ரொம்ப ஈஸி. நம்ம ப்ராஜெக்ட் மேக் பண்ணும்போது வர ட்ரபுளை சால்வ் பண்ண தெரியணும். நமக்கு ஐடியா கொடுக்கணும். அந்த ஐடியாவை இஷ்யூ பண்ணுறது தான் இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 அண்ட் லெவல் 2.
லெவல் 1ல் வர ப்ராஜெக்ட் வேறு, லெவல் 2ல் வர ப்ராஜெக்ட் வேறு. இந்த மாதிரி 2 லெவல்ஸையும் முடிக்கும் பொழுது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பேசிக் கிட்டத்தட்ட நமக்கு எல்லாமே தெரியும். என்னென்ன தெரியும்? காம்பனன்ட்ஸினுடைய பேர் தெரியும், சிம்பிள் தெரியும், ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும், மல்டிமீட்டரில் செக் பண்ண தெரியணும், இது எல்லாத்தையும் இணைக்க தெரியணும், சால்டரிங் தெரியணும், பிரிக்க தெரியணும், டீசால்டரிங் பண்ண தெரியணும். ஓகேவா? தென் ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ண தெரியணும். ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும்னா ஒரு டயக்ராம் இருக்கணும், காம்பனன்ட்ஸ் இருக்கணும், ப்ராப்பர் காம்பனன்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் ரிமைனிங் டூல்ஸ் அது இல்லையா, ஒரு சால்டரிங் ஏனு, மல்டிமீட்டர் சம்திங், அது நம்மளுடைய எக்கனாமிக்கலை பொறுத்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் எல்லாமே அவைலபிள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த ப்ராஜெக்டை மேக் பண்ணுறது அந்த கோர்ஸோட ஒர்க்கே. அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு மொபைல் சர்வீஸிங்கோ, யூபிஎஸ் இன்வெர்ட்டரோ, வேறு ஏதாவது கோர்சஸ் ஏதாவது படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆம்பிளிஃபையர் பற்றி கோர்சஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி கோர்சஸ் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இருக்குது இல்லையா. உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன் பண்ணி இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு மற்ற எந்த வேலையிலையும் ஒரு டிஸ்டர்ப் ஆகாது. இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தொழிலை கற்றுக்கலாம். நல்லா அப்கிரேட் ஆக முடியும் எலக்ட்ரானிக்கில். சேனலுடைய நோக்கமே ஒவ்வொருத்தரும் எலக்ட்ரானிக் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் பார்த்துட்ருக்க வீடியோ ஒரு இன்வெர்ட்டர், அது 55 வாட்ஸாக இருந்தாலும் சரி, 110 வாட்ஸாக இருந்தாலும் சரி, 220 வாட்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே வாட்ஸ் எல்லா போர்டும் அவைலபிள் இருக்குது. அசம்பிள் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாமா? நான் பவர் ஆன் பண்ணிடுறேன். பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு லோடு ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு பல்ப் எரியுது, நான் ஆஃப் பண்ணிடுறேன். ரெண்டாவது இந்த குண்டு பல்ப் அதுவும் எரியுது, ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் ஒரு எல்இடி பல்பு, மறுபடியும் ஒரு எல்இடி 9 வாட்ஸ், 2 பல்புமே எரியுது. கூடவே என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த பல்ப் லோடு கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது வந்து வாட்ஸ் வந்து 40 வாட்ஸ் பல்பு. இது ரெண்டும் ஒரு 10 வாட்ஸ் அல்லது 15 வாட்ஸ் வரும். 55 வாட்ஸ் பவர். இந்த மாதிரி லோடு தான் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஓகே, இந்த அயன் வந்து ஒரு ஐடியாக்காக காமிச்சிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் இந்த அயனை ஆன் பண்ணி அயன் மட்டும் லோடு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற லோடு யூஸ் பண்ணக்கூடாது, மொமெண்டல் யூஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒர்க்கு. இப்போது இந்த சர்க்யூட்டில் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன் உங்களுக்கு, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதான் போர்டு, இதான் போர்டு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த எல்லோ இருக்கு இல்லையா மேலே பாருங்கள், இது ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர், ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர். அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் வேறு, ஃபெரைட் கோர் வேறு. ஃபெரைட் கோர்னு வந்துனாவே ஹை ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். அயன் கோர் இருந்தனாவே லோ ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். லோ ஃப்ரீக்வன்சினா நியர்லி 50 to 60. ஓகே, இந்த இடத்துல ரெக்டிஃபையர் இருக்குது, இந்த இடத்துல கண்டென்சர் இருக்குது. இது எதுக்காக இருக்குது? இது வரக்கூடிய அவுட்புட் ஏசி தான். வேணும்னா நம்ம டிசியாக மாற்றிக்கலாம். இப்போ தான் கன்வெர்ட்டராக மாறிடுது. டிசி 12 வோல்ட் கொடுத்து 250 வோல்ட்டோ 500 வோல்ட்டோ அல்லது 50 + 50 - 12 - 12 டூயல் பவர் சப்ளையாக கூட நாம் இதை யூஸ் பண்ண முடியும். அதில் இந்த சர்க்யூட் தான் ஒர்க் பண்ணுது. சில மாடிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, அது அப்ளிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பொசிஷனில் தான் நமக்கெல்லாம் தேவைப்படும். எப்போது ஒரு டூயல் பவர் சப்ளையில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு சிங்கிள் பவர் சப்ளை தான் இருக்குது. 12 வோல்ட்டு 10 ஆம்பியர் பேட்ரி நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு 12 + 12 - 24 + 24 - கிரவுண்டோ டூயல் பவர் சப்ளை வேணும். அப்படிங்கும்போது மட்டும் நாம் இதில் இந்த போர்டில் சில மாடிஃபிகேஷன் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போர்டு ரெடிமேடாக கிடைக்கிது. அதாவது 12 வோல்ட் டிசி கொடுத்து 24 + 24 - கிரவுண்ட் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள். அப்ளிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். சேனலுடைய நோக்கமே அதுதான். ஓகேங்களா? போர்டு வாங்கி ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எத்தனை போர்டு மாற்றிட்டு இருப்பீங்க?
ஸோ ஒரு போர்டு கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன கம்ப்ளைண்ட்டோ அந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ண தெரியணும். அதுதான் டேலண்ட். அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே நிலச்சி நிற்க முடியும். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இது ஒரு ஃபில்டர் கண்டென்சர். உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே டிசி கொடுத்தா ஃபில்டர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல 2 மாஸ்பெட் கொடுத்துருக்கு. IRF Z44N அப்படின்னு 2 மாஸ்பெட் கொடுத்துருக்கு வித் ஹீட் சிங்க். ரொம்ப சிம்பிள். வேறு எல்லா காமன்ஸில் ரொம்ப சிம்பிள் காம்பனன்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. சரி, வேறு என்ன இருக்குது இதில் அப்படின்னு கேட்டால், இதில் பேக் சைடு பார்க்கலாம். பாருங்களேன், இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது, SMD ஐசி இருக்குது. ஓகே, இதில் என்ன ஐசி கொடுத்துருக்கு? ஓகேவா, TL494 அப்படின்னு ஐசி கொடுத்துருக்கு. 16 பின் இந்த ஐசி இருக்கும். இந்த ஐசி வந்து ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஐசி. ரொம்ப சிம்பிள். இந்த ஐசியை ஆப்ரேட் பண்ண வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், DC 12 வோல்ட்டை நம்ம 230 வோல்ட்டோ அல்லதுக்கு மேலேயோ ஏசியாவோ டிசியாவோ இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, இப்போது நம்ம இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சர்க்யூட் பார்த்தோம்னா நம்ம அதிலேருந்து நிறைய கேதர் பண்ண முடியும். இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதனுடைய சர்க்யூட் டயக்ராம் பற்றிய டீட்டெயில்ஸு இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.